கடல் அரிப்புகள் திருச்செந்தூர்ல நடக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலர் நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாரி முருகர் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கிறாரு. ரொம்ப கோவத்தினாலதான் இத வந்து அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சில தோன்றல்களும் ஏற்பட போகுது இல்லையா? ஏன்னா இப்ப வருகிற தைப்பூசம் வேற வரப்போகுது 11ஆம் தேதி. அதற்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறது ஒரு பயமாகவும் இருக்கு, ஒரு அதிசயமாகவும் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதும் தெரியல. சோ இது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கடல் இயற்கையும் பிரபஞ்சமும் இதை அப்படியே விட்டுடுங்க. இது வந்து கடல் சீற்றமாகுது, கடல் உள்வாங்குது. இது வந்து முருக பக்தர்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி, அதாவது முருகன் வந்து கோபமா இருக்காரு, ரொம்ப உக்ரமா இருக்காரு, ஆக்ரோஷமா இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவர் காட்டவும் மாட்டாரு. எனக்கும் முருகருக்கும் இருக்கிற உறவுல நான் சொல்றேன், எனக்கு புரிதல் ஏற்பட்ட விஷயம்ல நான் சொல்றேன். முருகன் வந்து கோபமா இருந்தாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளாம இருக்கட்டும், இயற்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்காது. அவரு பண்ணணும். அப்படி கோபமா இருந்தாருன்னா இதை விட ஒரு பல மடங்கு அது அதிகமா நமக்கு வந்து அந்த தாக்கம் ஏற்படும் நான் நம்புறேன். இது என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கும் வந்து செய்திகள் கிடைக்கப்படுது. இது என்னன்னா, ஒரு சீல வந்து நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு தூண்டில் மாதிரி சில விஷயங்கள் அங்க திருச்செந்தூர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து கட்டமைப்பு பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த திருச்செந்தூர் சுத்தி இந்த ஒரு பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும். இப்ப ரீசன்ட் டைம்ல நீங்க விசிட் பண்ணீங்களா? திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா? இல்ல மேடம், ரீசெண்டா நான் போகல. இப்போ எனக்கு வந்து அங்க இருக்கிற முருக பக்தர்கள் எனக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி சுத்தி இந்த ஹோட்டல் கட்டிட்டாங்க. திருச்செந்தூருக்குள்ளேயே வந்து ஒரு புதுசா ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கட்டுறதாலையும் வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இந்த மாதிரி சீற்றங்கள் வரும்னு ஒரு ஆய்வு மூலியமா சொல்லியிருக்காதான் எனக்கு தெரிய வந்தது. அவ்வளவுதான். அதற்கான காரணம் தான் இது. அந்த மாதிரியும் இருக்கலாம், என்னோட கணிப்பு இது மட்டும்தான். ஓகே. சோ வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் விழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. எல்லா பக்தர்களும் வந்து இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து அழகு குத்திக்கிறதாகட்டும், காவடி எடுக்கிறதாகட்டும், பாத யாத்திரை மேற்கொள்றதாகட்டும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தைப்பூசம் நாள் திருவிழாக கொண்டாட போறாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு திருவிழா மாதிரி நான் பாக்குறேன். திருவிழா மாதிரி இல்லாம முருகனுக்காக நம்ம, ஏன்னா நம்மளும் கோயில்ல பண்ணிட்டு இருக்கோம், தைப்பூச திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். 2025 இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி இங்கேயும் திருவிழா பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையா நான் ஃபர்ஸ்ட் ஆதன்ல கொடுத்த நேர்காணல் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நான் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். என்னன்னா, முதல்ல என்னை வாழ்க்கையை கொடுத்தவர் முருகன் தான். அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஒரு திருவிழாவே நடத்துற அளவுக்கு என் தலைவன் என் முருக வந்து ஆக்கியிருக்காருன்னா இது எந்த மாதிரி ஒரு விஷயம், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு 48 நாள் டே 1ஆம் தேதியில இருந்து இந்த 48 நாள் ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட தடங்கள் எனக்கும் வந்திருக்கு. சில பல கஷ்டங்கள் மன ரீதியாவும் வந்திருக்கு. ஆனா இந்த கஷ்டத்திலயும் நமக்கு ஒரு பாடம் வந்து முருகன் வந்து கற்றுக் கொடுப்போம். என்னன்னா, இந்த பொறுமையும் நம்பிக்கையும் அதை மட்டும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது காரணத்தை கொண்டு. ஏன்னா இந்த ஒரு பொறுமையும் இந்த நம்பிக்கையும், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பொறுமை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை போயிடும். அப்ப நம்பிக்கை இழக்கிறோம்னா அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்காது. இது ரெண்டுமே வந்து நம்ம ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்தாதான் முருகன் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருன்னு நம்மளால ஏத்துக்கவும் முடியும், அது புரிதலும் இருக்கும். மெயினா வந்து மேடம், இந்த தைப்பூசத்துக்கான புரிதல் நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து தெரியறது இல்லை. அது இந்த ஒரு காணொலி மூலியமா நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, தைப்பூசம் நம்ம வந்து எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறத்துல வந்து இதுதான் நம்ம பழங்குடியினரா நம்ம ஆதி புராணத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இதுதான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தைப்பூசங்கிறது வந்து நம்ம நெல்லை வந்து அறுவடை பண்ணிட்டு முருகன் வந்து நமக்கு வந்து உணவு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து உணவு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணிட்டு முதலையா நம்ம வந்து சூரிய பகவானை வணங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து குன்று மேல, அதாவது குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்க, மலை மேல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் நெல்லும் ஒரு பக்கம் அந்த திணையும் அதுக்கப்புறம் ஒரு தண்ணியும் இது வந்து தோல்ல சுமந்துக்கிட்டு அதை மலை மேல கொண்டுட்டு போவாங்க. சோ அந்த ஒரு வழிபாடை தான் நம்ம இன்னைக்கு காவடிங்கிற ஒரு பேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த அளவு குத்துறாங்க, இந்த மாதிரி உக்கிரமான வேண்டுதல் சில பேர் நிறைய பேர் பண்ணிட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக நம்ம தலைவன் முருகன் வந்து இது எல்லாத்தையும் நமக்காக தாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது ஏன் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா,
இந்த அழகு குத்துறதா இருக்கட்டும், உக்கிரமா சில வேல்கள் குத்துறதா இருக்கட்டும், தசைக்களை வந்து இங்க ரொம்ப பண்றது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் போர் வந்துட்டு இருந்தது. எது கேட்டாலும் வந்து நம்ம போர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம சுற்றுச்சூழலா இருந்திருக்கும். அப்போ அந்த போரை வந்து நம்ம தைரியமா நேர்கொள்றதுக்காக இந்த குண்டடி படுறதா இருக்கட்டும், இந்த வந்து ஒரு கத்தி குத்தா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வேல் வந்து உடம்புல பாயறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தைரியமா அதை நம்ம நேர்கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு உக்கிரமா நீங்க பண்றதுக்கு பதிலா முருகனுக்கு என்ன பிடிக்கும், இது முருகன் சொன்னாரா, நம்ம தசைகளை வந்து நம்ம இந்த மாதிரி பண்றதுக்கு அவர் சொல்லலையே, நமக்காக தானே வாழ்ந்த மனுஷன் அவரு, நமக்காக தான் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா.